சென்னையின் சேப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் 10 ஆண்டுகளாக நீடித்த கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் தொடர்ச்சியாக வெளியிடப்படுத்தப்பட்ட செய்தியின் எதிரொலியாக அப்பகுதியில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தமிழ்நாட்டின் தலைநகரமாக சென்னையை பெருமையாக அழைக்கும் நாம் வளர்ச்சி, தொழில், கல்வி, மருத்துவம் என பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னும் சில அடிப்படை வசதிகளில் சென்னை வாசிகள் தினந்தோறும் போராடி வருவது மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது. நகரின் ஒரு பகுதியில் வானளாவிய கட்டடங்கள் எழும்பி ஐடி நிறுவனங்கள் வளர்ந்தாலும் இன்னொரு பகுதியில் மக்கள் கழிவுநீரை மிதித்து துர்நாற்றம் தாங்கி வாழ வேண்டிய அவல நிலை இன்னும் நீடித்து வருகிறது. கோடை காலங்களில் 1000 டிகிரி வரை உயரும் வெப்பத்தை தாங்கி வாழும் மக்கள் பருவமழை வந்தால் வெள்ளத்திலும் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றும் நோக்கத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பல்வேறு மழைநீர் வடிகால் திட்டங்களை கடந்த சில ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் பல இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இத்திட்டங்கள் பல இடங்களில் பாதியிலேயே நிற்கின்றன அல்லது பிரதான சாலைகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளன. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வாழும் சாதாரண மக்கள் இன்னும் பழைய கால்வாய் வழியே கழிவுநீரை வெளியேற்ற வேண்டிய நிலை தொடர்கிறது. அப்படிப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதி குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளாக இங்கு பழைய கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்து கழிவுகள் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் நிலை ஏற்பட்டது. குறிப்பாக நாராயணன் நாயக்கன் தெருவில் உள்ள வழிபாட்டு தலங்களின் வாசலிலேயே கழிவுநீர் தேங்கியதால் மக்கள் அசுத்த நிலையில் வழிபாடு செய்ய வேண்டிய அவல நிலை நீடித்தது. கழிவுநீர் தேக்கம் ஏற்படுவது என்பது சாதாரணமாக அது பெரும்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாராயண நாயக்கன் தெரு பகுதிகளில், ஆதித்தனார் சாலை பகுதி, நாகப்பன் தெரு அந்த பகுதியில் இருக்கிற இடங்கள், அதே மாதிரி இதில் கரிமுகத்தின் தெரு அந்த பகுதியில் இருக்கிற இடம், அதே போல் ஆயில் மங்கார் தெரு இந்த தெருக்களில். ஸோ இங்கெல்லாம் கழிவுநீர் வீரன்புரம் பகுதியெல்லாம் பெருமளவு அந்த மாதிரியான கழிவுநீர் தேக்கம் என்பது ஏற்படும். அதுக்கு பெரும்பகுதி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2 இடங்களில் இருக்கிற பம்பிங் ஸ்டேஷன் தான் மெயினாக இருந்துச்சு. அது சில நேரங்களில் அது 24 மணி நேரமும் இயங்கி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி சூழல் இருந்தால்தான் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மோட்டர் அங்கே ஓடலை அப்படின்னா அங்கே தண்ணீர் கழிவுநீர் அது வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டு அது சாலைகளில் வழிந்தோடுகிற நிலைமை ஏற்பட்டு வந்தது. இப்போ சமீப காலமாக அதையும் கண்டறிந்து அதை சரி செய்யும் நோக்கத்தோடு இப்போ நாங்கள் பல இதில் பார்த்திங்கன்னா செல்லப்பிள்ளையார் கோயில் தெருவில் ஒரு கூடுதலாக ஒரு பம்பிங் ஸ்டேஷனில் ஒரு வெல் ஒரு கிணறு புதிதாக தோண்டப்பட்டு அங்கேருந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது குறித்து பலமுறை அப்பகுதி மக்கள், மாநகராட்சி அதிகாரிகள், மாவட்ட உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மக்களின் குறையை உணர்ந்த நியூஸ்7 தமிழ் மக்களின் குரலாக முன்னேறியது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்பது எங்கள் கடமை என்று செய்தியாளர் லட்சுமணன் தலைமையிலான நமது செய்தியாளர் குழு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று மக்களிடம் பேசி சூழ்நிலை பற்றி செய்தி வெளியிட்டனர். இந்த கழிவுநீர் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நாகப்பன் ஸ்ட்ரீட்டு, ஹாரிஸ் ரோடு எல்லா இடத்துலையும் இருக்குது. இது குறித்து அந்த மாவட்ட உறுப்பினர் அவரை நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவார், 61 மாவட்டத்தில் இருக்கிற அந்த பம்பிங் ஸ்டேஷன் இயங்காத காரணத்தினால தான் இங்கே கழிவுநீர் வெளியேறுதுன்றாங்க. அதனால் அந்த பம்பிங் ஸ்டேஷனுடைய அந்த பிரச்சனையை ஒரு நிரந்தர தீர்வுக்கு ஏற்பாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த செய்தி வெளியானதும் அதன் எதிரொலியாக முதற்கட்டமாக கால்வாய் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் நியூஸ்7 தமிழ் மீண்டும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டது. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு காலமே தொடர்ந்து இங்கே கழிவுநீர் வெளியேறி கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் நான் மசூதி போகும்போது நாங்கள் சுத்தமாக போனோம், உங்களுக்கு தெரியும் எல்லாருமே.
அந்த நஜீஸ் அதாவது கழிவுணும் அதை மிதிச்சிட்டு உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்து எங்களுடைய தொழுகையே வந்து அதில் ஸ்பாயில் ஆகுது. இது இரண்டாவது முறையாக மக்களின் குரலாக ஒலித்ததும் அதன் பலனாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுப்பேட்டை பகுதியில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. 5 வருடங்களாக கோரிக்கை வைத்து பதில் கிடைக்காமல் இருந்த பொதுமக்களுக்கு நியூஸ் 7 தமிழ் செய்திதான் தீர்வை கொண்டு வந்தது என்று மக்கள் பெருமையுடன் தெரிவித்தனர். இது சேப்பாக்கம் தொகுதி 63வது வட்டம் நாராயணக்கன் தெரு. இந்த தெருவில் பல மாதங்களாக வந்து கழிவுநீர் வெளியேற்றம் வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இதால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாக இருந்தாங்க. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் நியூஸ் சேனலை வரவழைத்து இந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை வந்து குறித்து நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தோம். அதை செய்தியாக வெளியிட்டதன் அடிப்படையில் இப்போ துரிதமாக வந்து உடனடியாக இந்த டிவிஷனில் வந்து இந்த தெருவில் வந்து புதுசாக வந்து கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணி வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. நேற்று வந்து திமுகவுடைய பகுதி செயலாளர் திரு மதன் மோகன் அவர்கள் மற்றும் இந்த வட்டத்தின் செயலாளர் பிரபாகரன் மற்றும் இந்த 63 வட்ட மாவட்ட உறுப்பினர் அனைவரும் இங்கே வந்து இந்த பணியை வந்து துவங்கி வைத்திருக்கிறார்கள். இது மிக விரைவில் இதை முடிக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நியூஸ் 7 தமிழ் சேனல் அவர்களுக்கும் மற்றும் இதற்கு ஒப்புதல் அளித்திட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர், துணை முதல்வர் மற்றும் இங்கே இருக்கிற அன்பிற்கினிய மாமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அவர்களுக்கும் அன்பு தம்பி ஷேக் அவர்களுக்கும் இதற்காக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் மசூதியினுடைய பள்ளிவாசல் நிர்வாக குழுவில் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து நாங்கள் பள்ளிக்கு வரதுக்கு மன நிம்மதியாக வந்து பள்ளிவாசலில் வந்து நமாஸ் பண்ணுறது அளவுக்கு இது ஆவணம் செஞ்ச அனைத்து மக்களுக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினருக்கும் நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பல முறைகள் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொண்டோம். எந்தவித இதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ சமீப காலமாக இந்த 2 நாட்களாக எல்லாரும் இந்த நியூஸ் சேனல் மற்றவங்களாம் வந்து உழைப்பு செய்யக்கூடிய காரணத்தினால எல்லாரும் வந்து முன்னின்று இப்போ செய்திருக்காங்க. இது கண்டிப்பாக இது வந்து முயற்சியாக இருக்கக்கூடாது. முற்று பெற்று எங்களுடைய இந்த வட்டத்துடைய பிரச்சனையை தீர்த்து எல்லா மக்களுக்கும் சுகாதாரமாகவும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் இறைவன் எங்களுக்கு கொடுக்குறோம். பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பருவமழை வருவதற்கு முன் முழுமையாக முடிக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனால் இனி அந்த பகுதியில் கழிவுநீர் சாலையில் தேங்காது நேராக கால்வாயில் செல்லும் வசதி ஏற்பட உள்ளது. பல மாதங்களாக தினந்தோறும் கழிவுநீரை மிதித்துச் சென்று வந்த மக்கள் நியூஸ் 7 தமிழ் எங்கள் குரலாக நின்று எங்களுக்கு நீண்ட நாள் கனவாக இருந்த சேவையை கிடைக்கச் செய்தது என நன்றி தெரிவித்தனர். இந்த பணிகள் பொறுத்தவரையுமே போர்க்கால அடிப்படையில் விரைவாக நடைபெறும் எனவும், மேலும் இந்த மழைக்காலங்களிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு கழிவுநீர் பிரச்சனை என்பது நிரந்தரமாக காணப்படும் எனவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமனுடன் செய்தியாளர் லட்சுமண பழனிசாமி.